இங்க பாரு, இங்க வந்து வீட்டு நாயை பத்தி பேசல. ப்ரோ டாக் கடிக்குதுன்னா அந்த டாகை மட்டும் பிடிச்சி போடலாம். அவங்க வந்து ஒரு பப்ளிக்கா செலிபிரிட்டி எப்படி பேசணுன்ற ஒரு ஒரு அறிவே இல்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க நாய் இருக்குன்னா நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போகணும்? சரி மக்கட்டே இருப்பாங்க ப்ரோ. அன்கட் வீடியோ போய் பாருங்க அப்படின்னு. அன்கட் வீடியோ போய் பாருங்கன்னு சொல்றாங்க. இப்போ போட்ட அந்த வீடியோல என்ன அன்கட் என்ன இன்னும் நீங்க என்ன பேசுறீங்க? அதுல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஆப்வியஸா தெரிஞ்சிருதுல. நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு ஆன்ட்டியும் இருக்காங்க. அந்த 3 பேருமே வந்து கேஸ் போட்டோம். இப்போ ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் பேன் பண்ணணும்னு சொல்றாங்க. சூப்பர் ப்ரோ, சரியான டாபிக். நான் பேசுறேன். இல்ல எல்லாருமே பேசுங்க, உங்க ஒபினியன் என்ன? ப்ரோ அது ஒருத்தவங்களோட பெர்செப்ஷன் ப்ரோ, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ என் வீட்லயும் ஒரு நாய் இருக்குது. ஸோ நான் வளர்ப்பேன். இப்போ அதை எடுத்து டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இங்க பாரு, இங்க வந்து வீட்டு நாயை பத்தி பேசல, தெருநாய் பத்தி தான் பேசிருக்கேன். ஐ மீன் ஸ்ட்ரீட் டாக் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ சில பேர் வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்கன்னா அவங்க அது ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ நேக்கா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா வந்து இது மட்டும் பேசினா ஒன்னும் அவங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ நம்ம வாழ்றதுக்கு இந்த பூமியில இடம் இருக்குன்னு சொல்ற போது அது ஒரு உயிரினம் தானே, அது வாழ்றது கண்டிப்பா ப்ரோ. அதுல அக்செப்டபிள் நான் இல்லலாம் சொல்ல. பட் ஆனா வந்து அதனால ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுதுல்ல. இப்போ நம்ம ஆளுங்களா ரேப் பண்றானுங்க, சுட்டு கொலை பண்றாங்கன்னா தூக்கி உள்ள இருக்கிறோம்ல, அது ஒரு இஷ்யூ தானே. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அது பண்ணவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அதுக்காக மொத்த ஆண்களையும் கொல்றது இல்ல இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ, புரியுது ப்ரோ. டாக் கடிக்குதுன்னா அந்த டாகை மட்டும் பிடிச்சி போடலாம். ஏன்னா வந்து அவன் ஃபீல்ட்ல பிடிச்சி போட இல்ல ஆக்சுவலா இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த டெபியூட் ஒன்று பார்த்தேன், நீ என்ன அததான்டா பேச முடியும். இல்ல எனக்கு என்ன அது வந்து செம்ம காண்டாச்சு அப்படின்னா, ஒரு அவங்க வந்து ஒரு பப்ளிக்கா செலிபிரிட்டி எப்படி பேசணுன்ற ஒரு ஒரு அறிவே இல்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க என்னது நாய் வந்து கடிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு உண்மையாவே வந்து அறிவு இருக்கிறவங்க அப்படி பேசுவாங்களான்றது எனக்கு தெரியல ப்ரோ. ஆமா ப்ரோ. இப்போ வந்து இப்போ இங்க விடுங்க, இங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹைப்பா ரொம்ப வந்து போர்ஸா இருக்காங்க. சோ இல்ல பசங்க குழந்தைங்க ரோட்ல சுத்தி இருக்கும். எல்லா இடத்துலயும் நீங்க வந்து இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும். பிகாஸ் we are coming from a positive state. நாங்களாம் கொஞ்சம் நல்லா இருந்துடுறோம். எங்களுக்கு அது வந்து அவ்வளோ வந்து இதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த சைடில் இருக்கவங்க அந்த சைடுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் we are ஒன் ஆஃப் them. சரிங்களா, அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த கஷ்டப்படுறவங்க அந்த வறுமை கொடுக்கலாம், அது வந்து பேசிக்கலி சென்னை ஒரு ஃபீலிங் தானே. மெயின் என்னன்னா ஸ்ட்ரீட் டாக் எங்க ப்ரோ இருக்கும்? ஸ்ட்ரீட்ல ஜாஸ்தி மக்கள் புழங்குற இடத்துலதான். இப்ப இந்த அண்ணா நகர் எடுத்துக்கோங்களேன். இப்ப இந்த இடம் வந்து இங்க பார்க் இருக்கிறதுனால இங்க வந்து நிறைய பேர் வராங்க. இங்க வேணா அது இங்க ஒரு நாய் இருக்கு, இங்க வேணா ஒரு 4-5 நாய் பார்க்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரியல பாத்தீங்கன்னா சட்டில்டா ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ள போனா நீங்க எத்தனை நாய் பார்க்க முடியும்? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க இங்கெல்லாம். சீரியஸா ப்ரோ, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. என்னோட டவுட் என்னன்னா, நிறைய மக்கள் புழங்குற இடத்துலதான் நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து மிச்ச சாப்பாடு இருந்தா அதுக்கு அது வைப்பாங்க. ஓகேவா? இந்த தத்திங்க சொல்லுதுங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு, அங்க நாய் இருக்குன்னா நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போகணும்? சரி மக்கட்டே இருப்பாங்க போலயா ப்ரோ. அறிவு இருக்குதா? கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும்ல, படிச்சிருக்காங்கல்ல. இதுல இன்னொன்னு அவங்க வந்து அதை வந்து எடிட் பண்ணி போடுறாங்க. அன்கட் வீடியோ, இது நீங்க அன்கட் வீடியோ போய் பாருங்க அப்படின்னு. அன்கட் வீடியோ போய் பாருங்கன்னு சொல்றாங்க. இப்போ போட்ட அந்த வீடியோல என்ன அன்கட் என்ன நீங்க என்ன பேசுனீங்க? அதுல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஆப்வியஸா தெரிஞ்சிருதுல. எந்த மறைவும் ஒளிவும் இல்ல. அவங்க என்ன கண்டென்ட் வராங்க சொல்றத அவங்க ஆப்வியஸா இதுல வந்து இவங்க வந்து சேனல் மேல போட்டா வந்து இவங்க எஸ்கேப் ஆயிடலாம். ப்ரோ நான் சீரியஸா சொல்றேன், நீங்களும் வந்து இந்த மாதிரி போட்டு எதுனா வந்து அவங்க நீங்களே இப்போ அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா they will show hands on you. இவங்க பண்ணிருப்பாங்க. மேபி நீங்க அதை பண்ணிருக்க ஆனா வாய்ப்பு இருந்திருக்காது. சரி ஓகே, அவங்க டிஆர்பி ஏத்துறதுக்காக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு ஆன்ட்டியும் இருக்காங்க. அந்த 3 பேருமே வந்து கேஸ் போட்டோம். அவங்களோட அன்கட் வீடியோ இது வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்கன்றாங்களே, அந்த அன்கட் வீடியோ போட சொல்லுங்க. நீங்க கேஸ் போடுங்க. அதுல பார்த்துட்டு உங்க மேல நாங்க தப்பு இருந்துச்சு, உங்க மேல தப்பு இல்லைன்னா நாங்க வந்து அகெயின்ஸ்டா நாங்க பேசுறோம். அவங்க டிஆர்பிக்காக அவங்க கூப்பிடும் போதே தெரியும் ஏதோ ஒரு டெபியூட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க, வச்சு செய்ய போறானுன்னு தெரியும். அப்ப நீ அந்த இடத்துல எப்படி பேசணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. பேசிக்கலி வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆன்ட்டி ஒன்னு சொல்லிச்சு பாரு, நான் வண்டி ஓட்டின்னு போனா குழந்தைங்களும் நாயும் ஒண்ணா எனக்கு புரிய. நாய்ங்க மேல கன்சர்ன் இருக்கு, நான் இல்லைன்னு நல்லா சொல்லல.
நாய்ங்களுமே வந்து உயிர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு குழந்தை bro, அதுக்காக இப்போ இங்க குழந்தை போதுனா மேக்ஸிமம் ஒரு அது நாய் எவ்வளவு நான் வருஷம் ப்ரோ இருக்கும்? எவ்வளவு வருஷம் இருக்கும்? 12 வருஷம். ஒரு 12 வருஷம் ப்ரோ. அவ்வளவுதான் நம்மளால மேக்ஸிமம் பாதுகாக்கவே முடியும். அது ஒரு குழந்தை 12 வருஷம் தான் இருக்க முடியும், உன்னால சொல்ல முடியுமா? ஆமா ஒரு ஆன்ட்டி ஏதோ சொல்லிச்சு ஏய், சனியை முச்சிடா, அதுதான்டா அது. அந்த ஆட்டோ பத்தி அதுதான்டா சொல்றேன். அதெல்லாம் என்ன பார்த்து நான் அடிப்பேன்னு சொல்லுங்க Bro, அடிப்பேன். நாய் அப்படி பண்ணுதா? அதை அடிச்சேன்னா சாவடிக்கலாம். உண்மையா உயிர் தானா? ஃபாரின் பிரீட்ஸ் வளர்க்குறது வந்து ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. ப்ரோ இல்ல ஏய், நீ நாய் வளர்க்குறதுனால இது இல்ல, சொல்ல. இல்ல. நான் ஃபாரின் டாக் நான் வளர்த்தேன்னா நான் பெரிய அப்படி கிடையாது bro. நாய்ன்றது நாய் தான், மனுஷன்றது மனுஷன் இப்ப சொல்றேன், அந்த ஓல்டு ஓல்டு கத்திச்சு பாத்தீங்களா, அதை விடவே விடாதீங்க, அதை கிளிங்க. அந்த இடத்துல நான் கோபிக்கு பார்த்து வச்சுங்களேன். பட் ஆனா இங்க மனுஷனா மனுஷல நாய் வளர்க்குறீங்களா? நாய் வளர்த்துறீங்களா? தெருநாய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த தெருநாய் உங்க வீட்டுல ஒரு 10 வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு ரைடு மட்டும் போட்டோம் போலீஸ், எல்லாருமே மாட்டோன்னு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.